வணக்க நண்பர்களே, இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பில் இயல் 8ல் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி தான் பார்க்க போகிறோம். யாப்பு இலக்கணம் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டுங்க. சரிங்களா? ஓகே. ஏன் அப்படின்னா இலக்கணம் 5 வகைப்படத்தில் எழுத்து இலக்கணம், சொல்லி இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அந்த 5 வகையில் இது ஒரு வகை. ஓகேவா? அப்போ யாப்பு இலக்கணம்னா என்ன, இது எங்கே பயன்படுத்துகிறாங்க, இதில் என்னென்னலாம் வகைகள் இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரீஃபாக இப்போ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எப்படி அப்படின்றது ஷார்ட்டாக எளிமையாக பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. யாப்பு இலக்கணம் அதாவது நம்ம வந்து கவிதை எழுதுகிறோம். அது வந்து அந்த இலக்கண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நம்ம கவிதை எழுதுனா அதை வந்து நம்ம மரபு கவிதைகள் அப்படின்னு சொல்கிறோம். அதை இலக்கணத்துக்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை. இப்போது ஒரு புது கவிதையெல்லாம் வந்திருக்கு. ஹைக்கூ ஓகேவா, லிமரைக்கூ அப்படின்லாம் வந்து நிறைய வந்து சொல்கிறோம். இப்போ நிறைய ஃபார்மேட்டை வந்து வந்துடுச்சு நாளடைவில். ஓகேவா? அப்போது ஆனால் ஏன்ஷியன் டேஸில் பழைய காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இலக்கண முறைப்படி தான் வந்து கவிதைகள் வந்து அமைஞ்சிருக்கும். ஓகேவா? அப்போ அந்த இலக்கண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி கவிதை எழுதுனா அதை வந்து மரபு கவிதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த மரபு கவிதைகள் வந்து எழுதணும் நீ இலக்கண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து யாப்பு இலக்கணம் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்கான உறுப்பு வந்து 6 அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கேட்பாங்க எக்ஸாம்ஸில் வந்து கேட்ட கொஷின்ஸ். சரிங்களா? அப்போ யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்கான உறுப்புகள் எத்தனை அப்படின்றது வகைகள் வந்து கேட்பாங்க. ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்போ யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்கான உறுப்பு எத்தனை? 6. அது எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதில் தான் வந்து ப்ரீஃபாக நம்ம என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், எழுத்து கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்தை வந்து 3ஆக பிரிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பேசிக் மட்டும்தான் இந்த 8ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து ஹையர் கிளாஸஸில் 9th 10th அந்த ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யாப்பு இலக்கணமே ப்ரீஃபாக வந்து கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பேசிக் வரி இங்கே இந்த பதிவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக வந்து அதில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ எழுத்தை வந்து நம்ம 3 வகையாக வந்து பிரிக்கலாம். அதாவது நார்மலாக எழுத்தை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும் தான். முதல் எழுத்து, சார்பு எழுத்து. இது வந்து 6ஆம் வகுப்பு இலக்கணத்தில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம போர்ட் கிளாஸில் எடுத்திருப்பேன், அதில் பார்த்துருப்போம். சரிங்களா? முதல் எழுத்து, சார்பு எழுத்து. எழுத்து எத்தனை வகைப்படுனா 2 வகை தான். முதல் எழுத்து, சார்பு எழுத்து. ஆனால் இங்கே யாப்பு இலக்கணத்தின் முறைப்படி இப்படி வந்து தெளிவாக கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் கொடுக்கலாம். எழுத்து எத்தனை வகைப்படும் கேட்டால் பிரச்சனையே இல்லை, 2 வகை எழுதிடலாம். யாப்பு இலக்கணம் படி எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3. ஒன்று குறில், நெடில், மற்றொன்று ஒற்று. குறியில் என்னென்ன வரும்? உயிர் குறியில் வரும், உயிர்மை குறி. உயிர் குறில்னா என்ன? ஆ, இ, உ இதெல்லாம் உயிர் குறில். உயிர்மை குறில்னா என்ன? கா, சா இதெல்லாம் வந்து உயிர்மை குறில். நெடிலில் உயிர் நெடில், உயிர்மை நெடில். உயிர் நெடில்னா என்ன? ஆ, இ, உ இதெல்லாம் வந்து உயிர் நெடில். உயிர்மை நெடில்னா என்ன? சா, கா இதெல்லாம் வந்து உயிர்மை நெடில். ஒற்று மெய்யெழுத்தையும் ஆயுத எழுத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து ஒற்று அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எழுத்து வந்து 3 வகைப்படும். எதன்படி? யாப்பு இலக்கணம் படி எழுத்து 3 வகைப்படும். அதை குறில், நெடில், ஒற்று. ஓகேங்களா? குறில், நெடில், ஒற்று 3 வகைப்படும். அப்போ எழுத்து ஓவர். அதுக்கடுத்து என்ன பார்க்கணும்? அசை. ஓகேவா? செயலுக்கான உறுப்புகள் பார்த்துட்ருக்கோம், எழுத்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து அசை பார்க்க போகிறோம். அசை வந்து பார்த்திங்க அப்படின்னா அசைனா என்ன அப்படின்னா இந்த எழுத்து ஒன்றா சேர்ந்து வர்றது. ஒரு எழுத்தாக வரலாம், இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து வர்றது தான் அசை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆங்கிலத்தில் சிலபல் அப்படின்னு சொல்லுவாங்க. அசை வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். இது கேட்கலாம், வகைகள் கன்ஃபார்ம் பார்த்துங்க. சரிங்களா? அசை 2 வகைப்படும். நேரசை, நிறையசை. நேரசைனா எப்படி இருக்கும் அப்படின்னா குறில் தனித்து, குறில் ஒற்று, நெடில் தனித்து, நெடில் ஒற்று இப்படி வந்திருந்தால் இது வந்து நேரசை. புதுசாக படிக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே. இல்லை குறில் தனித்து அப்படின்னா என்ன? அதாவது நமக்கு தெரியும் குறில் எழுத்து, நெடில் எழுத்து என்ன அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். குறில் தனித்து இங்கே பாருங்கள், நான் பாருங்கள் குறில் எழுத்து, குறிலோட ஒற்று வந்திருக்கும். நான் குறில் எழுத்து, அதோட ஒற்று எழுத்து இம் வந்திருக்கு. நெடில் தனித்து நான் அப்படின்றது நெடில் எழுத்து. நெடில் ஒற்று, அந்த நாவோட ஒற்று எழுத்து இம் வந்திருக்கு. அப்போது குறில் தனித்து, குறில் ஒற்று, நெடில் தனித்து, நெடிலோட ஒற்று இப்படி வந்திருந்தால் இது வந்து நேரசை. இது வந்து என்ன செய்? நேரசை. ஓகேவா? நிறையசைன்னா என்ன அப்படின்னா
இரண்டு குறில், இரு குறிலோட ஒற்று, குறில் நெடில் இணைந்து குறில் நெடிலோட ஒற்று. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இரண்டு குறில் கா ஒரு குறில் எழுத்து, டா ஒரு கடை, அப்போது இரண்டு குறில். கா டா இல் வந்து ஒற்று எழுத்து இல்லையா, அப்போ இரண்டு குறில் ஒற்று அப்படி வந்திருக்கும். அதுக்கடுத்து குறில் நெடில் இணைந்து, கான்றது குறில் எழுத்து, டான்றது நெடில் எழுத்து, அப்போ குறில் நெடில் இணைந்து. குறில் நெடில் இணைந்தோட ஒற்று, கான்றது குறில் எழுத்து, டான்றது நெடில் எழுத்து, அதோட ஒற்று. ஓகேவா? இப்படி வந்தால் இது வந்து நிறைய இசை. அப்போ இப்போ என்ன அசையில் என்ன பார்த்துருக்கோம், ஒரு எழுத்தோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ தொடர்ந்து வந்திருந்தால் அதை தான் நம்ம வந்து அசை. இன்னும் அசை பிரிக்கிறது அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ பேசிக் தெரிஞ்சுங்க. அதை தான் நம்ம அசைன்னு சொல்கிறோம். அசை இரண்டு வகைப்படும், நேரசை, நேரையசை. நேரைசைன்னு என்ன, குறில் தனித்து குறிலோட ஒற்று, நெடில் தனித்து நெடிலோட ஒற்று. இதை ஞாபகம் வச்சுங்க. குறில் தனியாக வரும்பா, கூட ஒற்று வரும். நெடில் தனியாக வரும், கூட ஒற்று வரும். இது வந்து நேரசை. அவ்வளோதான். நிறையசையில் போனீங்க அப்படின்னா ரெண்டு குறில் வரலாம். ஏன்னா ஒரு குறில் வரக்கூடாது, ஒரு குறில் வந்தால் நேரசையில் போகணும். ரெண்டு குறில் வரலாம். அந்த ரெண்டு குறிலோட ஒற்று எழுத்து வரலாம், குறில் நெடில் வரலாம், குறில் நெடிலோட ஒற்று எழுத்து வரலாம். அதே குறில் நெடில் வரலாம். ஆனால் இங்கே வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா, நெடிலும் குறிலும் பார்ப்பாங்க. நெடில் எழுத்து, நெடில் பக்கத்தில் குறில், அப்போ இது வந்து நிறைய அப்படி பார்ப்பாங்க. இங்கே தான் வந்து அவங்க ஆன்சர் வந்து தவறு பண்ணுறது. சரிங்களா? அப்போ இங்கே வந்துட்டு என்ன பார்க்கணும், குறில் நெடில் தான் பார்க்கணும். முதல்ல குறில் தான் இருக்கணும். முதல்ல நெடில் வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணோம், நேரசையில் போயிடும், நெடில் தனித்தில் போயிடும். முதல் குறில் வந்திருந்தால் நம்ம அதுக்கடுத்து நெடில் வந்துருக்குதா அப்படின்னு பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் முதல் நெடில் வந்திருந்தால் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடாது, பார்க்கணும். ஆனால் ஒற்று எடுத்துருந்தால் பார்க்கலாம். அப்போ நெடிலோ ஒற்று வந்திருந்தால் அது வந்து நேரசை. சொல்கிறது புரியுதுங்களா? நிறையசையில் குறில் நெடில் ஒற்று இப்படி தான் பார்க்கணும். நீங்கள் நெடில் குறில், அப்போ இது நிறையசை அப்படி பார்க்கக்கூடாது. நெடில் குறில் ஒற்று, இப்போ நிறையசை அப்படி பார்க்கக்கூடாது. அப்போ நெடில் தனியோ இல்லை நெடில் ஒற்று வந்தால் அது நேரசை. ஓகேங்களா? ஏன்னா அது மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஏரியா, அதனால் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், பாயிண்ட் அவுட் பண்ணி. ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ எழுத்து அசை பார்த்தாச்சு. அதுக்கடுத்து சீர் பார்க்கணும். ஓகே, சீர்னா என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை, அவ்வளோதான். சரிங்களா? வேர்டு. அப்போ ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசை சேர்ந்து வருவது சீர். இதுதான் நம்ம சீருன்னு சொல்கிறோம். சீர் வந்து வகைகள் வந்து நான்கு. ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நான்கு அசை சீர். இதில் முதல் 3 அசைகள் தான் நமக்கு வந்து சிலபஸ் ரிலேட்டடாக வரும். 4வது அசை சீர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே வந்து ப்ரீஃபாக நம்ம அடுத்த பதிவில் வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதுக்கடுத்து தலைன்னு என்ன அப்படின்னா, அதாவது சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை. அதாவது இப்போது சீர்கள்னு வார்த்தை, இப்போது இங்கே ஒரு அசைகள் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, எவ்வகை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அப்போது இந்த முதல் சீரினுடைய இறுதி எழுத்து எது, லா. வரும் சீர், இது வரும் சீர், அதனுடைய முதல் எழுத்து ஏ. இது எப்படி பொருந்துது அப்படின்றத பொறுத்து தான் அதை வந்து நம்ம தலை அப்படின்றத சொல்கிறோம். சரிங்களா? இது வந்து 7 வகைப்படம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன வகைகள் அப்படின்றது டெப்த்தாக அடுத்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? புரியுதுங்களா என்ன சொல்கிறது? இப்போது இங்கே முதல்ல ஒன்று இருக்குது, முதல்ல ஒரு சீருக்கு ஒன்றோடு அப்படின்னு முதல் சீர். இது வந்து வரும் மொழின்னு வச்சிங்களேன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய மொழியில் லாஸ்ட் எழுத்து பார்க்குறோம், இங்கே வரக்கூடிய மொழியில் முதல் எழுத்து பார்க்குறோம். இது எப்படி பொருந்திருக்கு அதை தான் வந்து நம்ம தலை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ அது பொருந்துறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பொருந்தும். அப்போ இதில் வந்து 7 வகைகள் இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து அடுத்த பதிவில் பார்ப்போம். அடின்னா என்னென்னு லைன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எழுத்து கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து எழுத்து சேர்ந்து வந்திருந்தா அசை, அந்த அசைகள் சேர்ந்து வந்திருந்தால் சீர், வார்த்தை சீர். ஓகேவா? ஃபஸ்ட்டு சீர் செகண்ட் சீருக்கும் இடையில் ஏதாவது ஒற்றுமை இருந்தால் அது தலை. அதுக்கடுத்து அடின்னு என்ன லைன், அவ்வளோதான். அப்போ ஒரு லைன் என்ன, ஒரு லைனில் 2 வார்த்தை வந்திருந்தாலும் ஒரு லைன் தான், 4 வார்த்தையில் வந்திருந்தாலும் 6 வார்த்தை வந்திருந்தாலும் ஒரு லைன் தான். அப்போ 6 வார்த்தைகள் தொடர்ந்து வந்து ஒரு தொடர் வந்து முடிஞ்சிருக்கும். 6 வார்த்தைகள் தொடர்ந்து வந்து ஒரு தொடராக வந்திருந்தால் அதுதான் வந்து நம்ம அடி அப்படின்னு சொல்கிறோம். அதான் லைன் சென்டென்ஸ். சரியா? அப்போ 2 அல்லது 2 மேற்பட்ட சீர்களை, 2 வார்த்தை வந்திருந்தாலும் 2க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை வந்து முடிஞ்சிருந்தாலும் அதை தான் நம்ம அடின்னு சொல்கிறோம், லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு லைன், ஒரு தொடர், ஒரு சென்டென்ஸ். அது வந்து 5 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். சரிங்களா? அதுக்கடுத்து தொடை,
அது வந்து ஓசை நயமும் பொருள் நயமும் தோன்றும்படி சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையுமே ஒற்றுமையே தொடை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம டெப்த்தாக பார்க்கலாம். சும்மா இது படிச்சுங்க. நம்ம இதில் வந்து தொடை வந்து 8 வகைப்படும். இது வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துங்க. அதில் தொடையில் வந்து இப்போ 3 மட்டும் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. மோனை, எதுகை, ஏய்பு அப்படின்றத மட்டும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 8 வகைகள்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து போர்டு கிளாஸில் வந்து நம்ம எடுக்கிறப்ப கொஞ்சம் டெப்த்தாக வந்து அதில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இது தெரிஞ்சுங்க. தொடை அதாவது உங்களுக்கு 8ஆம் வகுப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அதை மட்டும் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த வகுப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. அப்போ தொடை வந்து 8 வகைப்படம். அப்போ முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது அதுதான் வந்து மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் எழுத்து அதாவது ஒரு வார்த்தையில் ஃபஸ்ட்டு எழுத்து ஒரே மாதிரி இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ அதுதான் இது. இப்போ இங்கே இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த லைன் எடுத்துங்க. இந்த லைன் இதில் வந்து பாருங்கள், ஈ இருக்கா, ஈ இருக்குது. அப்போ முதல் எழுத்து என்னது? ஈயே இருக்கா. அப்போ இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மோனை அப்படின்னு சொல்லலாம். இது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அடி மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரே அடியில் 2 எழுத்து முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது, மோனை அப்படின்னு சொல்லலாம். எதுகை அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கேயே பாருங்கள், டை இருக்கா, 2வது எழுத்து பார்க்கணும். இங்கே டை இருக்கா, அப்போ இதுதான் வந்து எதுகை. அப்போ முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்திருந்தால் அது மோனை, 2வது எழுத்து ஒரே மாதிரி வந்திருந்தால் அது வந்து எதுகை. சரிங்களா? அதுக்கடுத்து இறுதி எழுத்தோ இல்லை ஓசையோ, அந்த வார்த்தை உச்சரிக்கும் போது அதனுடைய சவுண்டோ இல்லை லாஸ்ட் எழுத்தோ ஒரே மாதிரி வர்றது ஏய்வு. ஓகேவா? அடுத்து அந்தாதி தொடை பார்க்கலாம். அதாவது அந்தம் அப்படின்னா லாஸ்ட் அப்படின்னு அர்த்தம், ஆதி அப்படின்னா முதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்தம் அப்படின்னா லாஸ்ட் என்ன? இப்போ ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அந்த பாடலில் கடைசி சீர் வந்து அதே சீர் அடுத்த பாடலினுடைய முதல் வார்த்தையாக வந்திருந்தா இதை தான் நம்ம வந்து அந்தாதி தொடை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்தம்னா லாஸ்ட், ஒரு பாடலில் லாஸ்ட் வார்த்தை, அடுத்த பாடல் வரப்போ அதே வார்த்தையை முதல்ல கொடுத்துருந்தா இதை தான் வந்து நம்ம அந்தாதி தொடை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அவ்வளோதான். இது வந்து ப்ரீஃபாக இன்னும் நிறைய இருக்குது. இது தொடையிலே நிறைய வகைகள் இருக்குது. அதை வந்து நம்ம அடுத்த பதிவில் வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ என்ன பார்த்துருக்கோம்? யாப்பு இலக்கணம் பார்த்துருப்போம். அப்போ கவிதை எழுதுகிறோங்க, இலக்கண ரூல் படி எழுதணும் அப்படின்னா யாப்பு இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட்டு. யாப்பு இலக்கணத்தின்படி செயலினுடைய உறுப்புகள் என்னது? 6 எழுத்து, அசை, சீர், தலையடி, தொடை. எழுத்து எத்தனை வகைப்படம்? 3 தான். 2 வகைப்படம். ஆனால் யாப்பு இலக்கணத்தின்படி 3 வகைப்படம்: குறில், நெடில், ஒற்று. ஓகேவா? அடுத்து அசை பார்த்தோம். அசை 2 வகைப்படம்: நேரசை, நிறையசை. அது என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். சீர் வந்து 4 வகைகள்: ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், 4 அசை சீர். தலைன்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரும் அடுத்து இருக்கக்கூடிய சீரும் எப்படி பொருந்துது. அப்போ முதல்ல இருக்கக்கூடிய சீரினுடைய லாஸ்ட் எழுத்தும் அதுக்கடுத்து வரக்கூடிய சீரினுடைய முதல் எழுத்து எப்படி பொருந்திருக்கு அப்படின்றத பொறுத்தா தலை இருக்கும். அது 7 வகைப்படம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கடுத்து அடினா லைனு. ஓகேவா? அது 5 வகைப்படம். தொடையில் வந்து பார்த்தோம் 8 வகைப்படம். அதில் மோனை என்னென்ன? ஃபஸ்ட் எழுத்து ஒரே மாதிரி வரணும். எதுக்கு என்னென்ன? 2வது எழுத்து. இறுதி எழுத்து இல்லை ஓசை ஒரே மாதிரி வந்திருந்தால் அது ஏய்வு. அந்தாதி தொடை என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ பா வகைகள் கொடுத்துருக்காங்க. இந்த பா வகைகள் வந்து 4 வகைப்படும்: வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இது வந்து லாஸ்ட் எக்ஸாமில் இதில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. வெண்பா வந்து என்ன ஓசை அப்படின்னு கேட்பாங்க. வெண்பா வந்து செப்பல் ஓசை உடையது. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நல்லா பாருங்கள். வெண்பா அப்படின்ற ஒரு பெண்மணி இருக்காங்க. அந்த பெண்மணியானவள் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட யாருன்னா ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா அவங்க வந்து செப்பலால் அடிச்சிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ வெண்பா, இன்பான்னு இருக்கிறாங்க, வெண்பான்னு இல்லையா சார்னு கேட்காதீங்க. அப்போ செப்பலால் அடிச்சிடுவாங்க. வெண்பா அப்படின்னா செப்பல் ஓசை. சரிங்களா? இதை வந்து எதில் வந்து செப்பல் ஓசை, இந்த ஓசையுடைய பாவகை வரும் அப்படின்னா மேக்ஸிமம் அறநூல்களில் வரும். அப்போ வெண்பா என்ற பொண்ணு வந்து தர்மமாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அறநூல்கள். ஆசிரியப்பா ஆன்னு இருக்குது. ஆசிரியப்பா அகவல் ஓசை. இது எங்கே பயன்படுத்துவாங்க? சங்க இலக்கியங்கள். ஏன்னா ஆசிரியர்கள் வந்து சங்க இலக்கியங்கள் வந்து எடுத்தாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஆசிரியப்பா சங்க இலக்கியங்கள். கலிப்பா அப்படின்னா துள்ளல் ஓசை உடையது. களி சாப்பிட்டா அப்படியே துள்ளிட்டு ஓடிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கலிப்பா துள்ளல் ஓசை உடையது. இது வந்து கலித்தொகை.
கலித்தொகை வந்து கலிப்பாவால் ஆனது. கலித்தொகை வந்து கலிப்பாவால் ஆனது. வஞ்சிப்பா, வஞ்சகமாக இருக்குவான் அப்படின்னு தூங்கிட்டே இருப்பான், ஞாபகம் வச்சுங்க. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது. ஸோ பா வந்து 4 வகை. வெண்பா ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, வெண்பான்றது செருப்பிலே அடிப்பாங்க, செப்பல் ஓசை. ஆசிரியப்பா அகவல் ஓசை. களியை வந்து சாப்பிட்டா துள்ளிகிட்டே இருப்பான், துள்ளல் ஓசை. வஞ்சகமாக இருக்கும், தூங்கிட்டே இருப்பான், தூங்கல் ஓசை. சரிங்களா? ஷார்ட்கட் தெரிஞ்ச எக்ஸாமில் எளிமையாக வந்து ஞாபகம் வச்சு. அறநூல்கள், வெண்பான்ற பொண்ணு அறமாக எப்பவுமே தர்மம் செய்வாங்க, அப்போ அறநூல்கள். ஆசிரியர்கள் வந்து சங்க இலக்கியங்கள்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, சங்க இலக்கியம். கலித்தொகை வந்து கலிப்பாவலானது. ஸோ அதை பார்த்துங்க, அவ்வளோதான். சரிங்களா? அவ்வளோதான், இந்த பதிவு ஓவர். உங்களுக்கு யாப்பு இலக்கணம், இது யாப்பு இலக்கணம் வந்து கொஞ்சம் பெரிய டாப்பிக்கு. இதில் வந்து பேசிக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெப்த்தாக வந்து நம்ம அடுத்து ஹையர் கிளாஸஸில் வரப்போ டெஃபினட்டாக அதை வந்து பார்ப்போம். சரிங்களா? ஓகே, நன்றி.